ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். தங்கம் மற்றும் வெள்ளியுடைய விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டு வருகிறது. அதாவது இந்த வருடம் தொடக்கத்தில், அதாவது ஜனவரி 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 1 கிராம் 22 கேரட் 12,440 ரூபாயாக இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 13,450 ரூபா இருக்குது. அதாவது 1 கிராமுக்கு 1,010 ரூபாய் உயர்ந்தும் ஒரு சவரனுக்கு 8,080 ரூபாய் வரும் இந்த 19 நாட்களில் உயர்ந்துள்ளது. இது பெரிய அளவு உயர்வு. அதே போல் வெள்ளியினுடைய விலையும் தொடர்ந்து உயர்ந்து கொண்டு வருகிறது. இந்த வருடம் துவக்கத்தில் 1 கிராம் 256 ரூபாய் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 318 ரூபாய் 1 கிராம். 1 கிராமுக்கு 62 ரூபாய் உயர்ந்துள்ளது. இதுவும் பெரிய உயர்வு. 1 கிலோவுக்கு 62,000 ரூபாய் உயர்ந்துள்ளது. இப்படி தொடர்ந்து தங்கமும் வெள்ளியும் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இந்த உயர்வு இன்னும் நீடிக்குமா, இல்லை இதே மாதிரியான ஒரு விலை இருக்குமா, இல்லை குறையுமாங்கிற நிறைய கேள்விகள் நிறைய மக்களிடையே நுகர்வோரிடையே உள்ளது. அதாவது தங்கம் விலை குறையாது, வெள்ளியினுடைய விலையும் குறையாது. காரணம் என்னென்னா, இதற்கு முன்பெல்லாம் ஒரு கோவிடுடைய தாக்கம் மற்றும் போர் போன்ற பதற்றங்கள் எல்லாம் நிலை வந்த நிலையெல்லாம் தாண்டி இப்பொழுது ஒரு வர்த்தக போர் தொடங்கியுள்ளது. இந்த வர்த்தக போரில் அமெரிக்காவினுடைய பல வகையான ஒரு அறிவிப்புகள் உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் விதமாக உள்ளது. சமீப 2 நாட்களுக்கு முன்பாக அமெரிக்க அதிபர் நாட்டோ நாடுகளின் மீது 10% பிப்ரவரி 1 முதல் வரி விதிக்கப்படும். இன்னும் அவர்கள் சில விஷயங்களில் கட்டுப்பாட்டு வரவில்லை என்றால் அதுவே 25% உயர்த்துவோம் என்று அறிவித்திருக்கிறார். நேட்டோ நாடுகள் எப்பொழுதுமே அமெரிக்காவுக்கு ஆதரவான ஒரு நாடு அமைப்பு. அது அந்த அமைப்பை இப்போ அமெரிக்காவுக்கு எதிர்ப்பாக கிளம்பியுள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் வந்தால் நிச்சயமாக அமெரிக்காவுடைய பொருளாதாரம் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினால் உலக அளவில் ஒரு பெரிய பொருளாதாரத்தில் மாற்றங்கள் உருவாகுங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தொடர்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் மீது முதலீடுகள் பெருமளவில் உயர்ந்து வருகிறது. இன்னும் நிச்சயமாக இது அதிகரித்து கொண்டு தான் வரும். அமெரிக்க அதிபருடைய வரி விதிப்பு என்பது உலக நாடுகளை பெரிய அளவில் அச்சுறுத்தி வருகிறது. இந்தியாவை பொறுத்தவரை எந்தவித ஒரு மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்து நீடித்து வரும் ஒரு சூழ்நிலை. மற்ற நாடுகள் பெரிய அளவில் பாதிப்பை எதிர்கொண்டு வருகின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலை மற்றும் அது மட்டும் இல்லாமல் சில போர் பதற்றங்கள், அதாவது இப்படி எடுத்துக்கலாம், அமெரிக்காவுக்கு டென்மார்க் வேண்டும், மெக்சிகோ போன்ற நாடுகள் தங்களுடைய ஆதிக்கத்தை தன்னுடைய இதை நிலைநிறுத்த வேண்டும் என்ற ஒரு முடிவும், அதே போல் சைனாவுக்கு தாய்வான் மீது ஒரு பெரிய ஒரு பார்வை, தாய்வானை தாக்கி தாய்வான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்பது ஒரு முடிவாக இருப்பதாலும், மற்றும் இஸ்ரேல் காசா பகுதியை தன்னுடைய வசப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது ஒரு முடிவாகவும் போராகவும் தொடர்ந்து நடத்தி வருகிறது. அதே போல் ரஷ்யா உக்ரைன் மீது பெரிய அளவில் போர் தொடுத்து அதனுடைய நாடுகளை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுத்திருப்பதும் பல அதாவது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உலக பொருளாதாரத்தை பெருமளவில் பாதிக்கும். இந்த போர்கள் எல்லாம் முடிவதாக தெரியவில்லை. இதே மாதிரியான நிலைமை தொடர்ந்து நீடிக்கும் பட்சத்தில் இன்னும் தங்கம் விலை பெரிய அளவில் உயரும். இந்த வருடமே பார்த்தீங்கன்னா ஒரு சவரன் 1.5 லட்சம் ரூபாயாகவும் வெள்ளியினுடைய விலை 1 கிலோ 5 லட்சம் ரூபாயாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடத்தில் நிகழ்வுகளாக இருக்கும். காரணம் என்னென்னா, இந்த 19 நாட்களாக பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 8,080 ரூபாய் ஒரு சவரன் தங்கம் விலை உயர்ந்துள்ளது. வெள்ளியினுடைய விலை 1 கிலோவுக்கு 62,000 ரூபாய் உயர்ந்துள்ளது. இதெல்லாம் ஒரு அபரிதமான உயர்வு. தொடர்ந்து இந்த மாதிரியான நிலைமை நீடிக்கும். அது மட்டுமல்லாமல் அமெரிக்க அதிபருடைய இந்த போக்குகள் அமெரிக்க டாலர்களை பெரும் அளவில் ஒரு மதிப்பை வீழ்ச்சியில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானால் அமெரிக்க டாலர்களை தங்களுடைய நாடுகளின் அந்நிய செலவினையாக கையாளுகின்ற நாடுகள் அமெரிக்க டாலர்களை தவிர்த்து அவர்களுடைய முதலீடுகள் எல்லாம் தங்கமாக மாறும். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டால் நிச்சயமாக தங்கம் இன்னும் விலை பெரிய அளவு உயர்ந்து கொண்டு போகும். இது போன்ற காரணங்கள் தான் சர்வதேசத்தில் ஏற்பட்டுள்ள பெரிய பதட்டமான ஒரு சூழ்நிலை போன்ற காரணங்கள், பங்குச்சந்தையுடைய வீழ்ச்சி போன்ற காரணங்கள் தொடர்ந்து தங்கத்தின் மீது முதலீடுகள் அதிகரித்து வரும். தங்கத்துடைய விலை பெரிய அளவில் உயரும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. இப்பொழுது நீங்கள் இப்படி எடுத்துக்கொள்ளலாம், ரஷ்யா மீது அமெரிக்காவுடைய போர் தடுத்து நிறுத்தப்படுமா அப்படின்றதுக்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை. 2 வருடங்களுக்கு மேலாக இந்த போர் நீடித்து கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை. அதே போல் இஸ்ரேல் காசா மற்றும் பாலஸ்தீனத்தின் மீதான போர் தொடுப்பு என்பது இன்னும் முடிவுக்கு வராத ஒரு சூழ்நிலை. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா ஏற்கனவே டென்மார்க்கை கிரீன்லாந்தை தன்னுடைய வசப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது ஒரு நோக்கமாகவும், அதே போல் மெக்சிகோ நாடை தன்னுடைய வசப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது ஒரு நோக்கமாகவும் இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அதுவும் முடிவுக்கு வராத ஒரு சூழ்நிலை. சைனா தாய்வான் மீது பெரிய ஒரு ஆர்வம் கொண்டு தன்னுடைய நாடோடு இணைத்து கொள்ள வேண்டும் என்பது போன்ற காரணங்கள் எல்லாம்
எடுத்து பார்க்கும்போது இந்த போர் பதற்றம் என்பது தணிவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்றே சொல்லலாம். போர் பதற்றம் தணியாத பட்சத்தில் புதிய புதிய விஷயங்களை வந்து அமெரிக்க அதிபர் வந்து அறிவித்து வருவதும் அது உலக பொருளாதாரத்தை பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நிச்சயமாக தங்கத்தின் மீதும் வெள்ளியின் மீதும் அதனுடைய மாற்றங்களுடைய தாக்கம் வந்து எதிரொலிக்கும். அதனால் தொடர்ந்து தங்கம் மற்றும் வெள்ளி விலை வந்து உயர்வதை தடுத்து நிறுத்தவே முடியாது. ஏனென்றால் வரும் காலங்களில் உலகத்துடைய உண்மையான கரன்சி நிச்சயமாக தங்கமாக மட்டுமே இருக்கும். அதனால் தங்கத்தின் மீது முதலீடுகளாகவும் வெள்ளியின் மீது முதலீடுகளாகவும் அதே நேரத்தில் அது தொழில்துறைக்கு பெரிய அளவில் அதனுடைய தேவை இருப்பதாலும் தொடர்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய முதலீடுகள் உயர்ந்து கொண்டு வரும் பட்சத்தில் அதனுடைய விலையும் பெரிய அளவில் அபரிதமாக உயரும். முதலீடுகள் அப்படின்னு பார்க்கும் பட்சத்தில் வெள்ளியின் மற்றும் தங்கத்தின் மீது முதலீடுகள் நிச்சயமாக செய்யலாம். எது உகந்த நேரம் என்பதே இல்லை. எப்பொழுதெல்லாம் தங்களிடம் உபரியாக பணம் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தங்கம் மற்றும் வெள்ளியின் மீது முதலீடு செய்வது என்பது நிச்சயமாக வங்கியில் நீங்கள் வந்து வைப்பு ரீதியாக வைப்பதை விட கூடுதலான வருவாய் வந்து ஈட்டி தரக்கூடிய ஒரு பொருளாக வரும் காலங்களில் இருக்கும். அதனால் உகந்த நேரமே கிடையாது. எப்பொழுதெல்லாம் நம்மளிடம் உபரியாக பணம் உள்ளதோ அந்த நேரத்தில் அவர்கள் முதலீடு செய்வது என்பது நல்லது.